ஹாய் அண்ட் ஹலோ. பியூட்டிஃபுல்லான ஒரு வீக் நமக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் ரொம்ப அழகா நம்ம எல்லாருக்கும் அமையணும். ஆரோக்கியத்திலையும் சரி, நல்ல செல்வ செழிப்பிலும் சரி, நல்ல உறவுகளும் சரி, ரொம்ப முக்கியமா நல்ல எண்ணங்களிலும் சரி, இந்த வாரம் ரொம்ப அற்புதமான வாரமா நமக்கு அமைய போகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்லி ப்ரெடிக்ஷன்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரைட், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல், ஏஞ்சலிக் அண்ட் பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த தடவை உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு திருசூலம் அண்ட் சங்கு ரெண்டுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதேனும் ஒன்னு சூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதில் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு பக்கம் ரொம்ப அழகான ஒரு திருசூலம், இன்னொரு பக்கம் ஒரு அழகான ஒரு சங்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்களை மூடிட்டு எந்த இமேஜ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வைப்ரேட் ஆகுது, ரெசனேட் ஆகுது அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இன்னையோட ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நல்ல பாசிட்டிவ் மைண்டோட ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை லைஃப், நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன், இதை மட்டும் நினைச்சிட்டு வாங்க ரீடிங்குள்ள போகலாம். அதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு திருசூலத்தை தான் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ரொடெக்ஷன் இல்லையா? ஆஹா, நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் நமக்கு கிடைச்சாலே போதும். அந்த வழிகாட்டுதலும் அந்த பாதுகாப்பும் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்தையுமே வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வாரம் நமக்கு என்ன மெசேஜஸ் அப்படின்றத பார்த்துடலாமா? ரைட், ஓகே. நமக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை. எதுல பொறுமையின்மை, எந்த விஷயத்துல பொறுமையின்மையா இருக்கீங்க ஜென்ரலா? டிவைன் டைமிங், இது உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. இது உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்க ஒண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம நினைச்ச நேரத்துல அது நடந்துடணும். அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது ஏன் நடக்கல, அது எனக்கு பிடிச்ச நேரத்துல நடக்கல, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா எல்லாமே தடைகளா இருக்கு, பயங்கர லிமிட்டிங் பிலீஃப்ஸ்குள்ள நமக்கு போயிடுவோம். எனக்கு எப்பவுமே இப்படிதான், இதுதான் என்னோட கர்மான்னு ஒரு புலம்பி தீத்துருவோம். நீ என்னதான் தலை கீழ நின்னாலும் உனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்ன்ற நேரத்துலதான் நடக்கும். அது இப்போ ஒருத்தர் வாழ்க்கையிலயும் அவங்க நினைச்சு பார்த்தாலே, நீங்க நினைச்சு பார்த்தாலும் சரி, நான் நினைச்சு பார்த்தாலும் சரி, எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்ட நீ? கரெக்ட் இல்ல? ரொம்ப நான் ஒரு ஒரு ஃபியூ டேஸா நினைச்சிட்டு இருக்கிறது தான் இப்போ கார்ட்லயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இல்லை, எல்லாருமே அதை யோசிப்போம். அன்னைக்கு அது நினைச்சோம், அது உடனே நடந்துருச்சு. அப்ப அது ஒரு டிவைன் டைமிங்கோட பிளெஸிங். நம்ம நினைக்கிற நேரத்துக்கும் அது மேனிஃபெஸ்ட் ஆகணும்ன்ற நேரமும் ஒன்னா இருந்திருக்கு. பட் இன்னுமே உன் வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்கும். நீ உன் அவசரத்தையும் பொறுமையும் வச்சுட்டு எதுலயும் எனக்கு இப்ப நம்பிக்கை இல்லை, நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்க மெசேஜ். உன் பொறுமையின்மைக்கெல்லாம் இங்க பதிலெல்லாம் கிடைக்காது. யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஏஞ்சல் ரீடிங் நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்தோன்னே என்ன டேரோவில் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த கார்டு எடுக்கணும்னு நினச்சேன், அது அப்படியே இதாகிடுச்சு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துடலாம். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன்றதை டைப் பண்ணுங்க. ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப். தெரிலங்க, இது சொன்னதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ், நிறைய காலையில் சொல்லுவேன். எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்பப்போ ஒரு அஃபர்மேஷன் ஸ்லோகம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் மிக சிறப்பாக அப்படின்றத இன்க்ளூட் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் சிறப்பாகன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க யாருன்னு இன்னை வரைக்கும் தெரில. பட் அப்போதுலேருந்து நன்றிகள் தான் அவர்களுக்கு. நிறைய கிராட்டிடியூட்ல எப்பவுமே அவங்க பேரை எழுதுறேன். நான் பேரல்ல, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு. ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, கிங் ஆஃப் வான்ஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டேரட் 6 சென்ஸ் டைப் பண்ணுங்க. நான் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன், போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாவ். ஓகே, ஃபர்ஸ்டே வந்த கார்டு. வாவ். ஓகே, அதாவது இந்த வாரம் உங்களுக்கு உங்க உள்ளுணர்வு எப்பவுமே உள்ளுணர்வுக்கு இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களோட பழகுறதுக்கு இது ஒரு அதெல்லாம் நம்மளா வேலிடேட் பண்றதுதான். அது ரொம்ப ரா.
யாருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது, இதுதான் உனக்கு நல்லது, இதை நீ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ரா இன்ட்யூஷனா இருக்கக்கூடிய ஒரு வாரம். எல்லாத்தையுமே உங்களுக்கு புட்டு 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 வைக்க போற ஒரு வாரமா இந்த வாரம் அமைய போகுது. சீச்சி நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்லாம் ஒரு அவுடேட்டடா நினைக்காம புதுசா நீங்க மாறணும். உங்க உள்ளுணர்வு ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா நீங்க அதை தான் கவனிக்கணும். ஓகே, இந்த வாரம் உங்களோட உள்ளுணர்வுக்கான வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க ஆஃப் லேட்டா போன வாரமோ இல்லை போன மாசம் வரைக்குமோ ஒன்னா ஒரு சில விஷயத்த ஃபாஸ்டா பண்ணியிருப்பீங்க, இல்ல ரொம்ப சைலண்ட் மோட்குள்ள போயிருப்பீங்க. இந்த நடுநிலையா இருந்திருக்க மாட்டீங்களோ? ஆமாண்ணா ஆமா நடுநிலை அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுதான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். அதை இந்த வாரம் எப்படி மாத்திக்கணும்னு பாருங்க. கொஞ்சம் நடுநிலையா இருங்க. ரொம்ப சைலண்டா போறதும் வேலைக்கு ஆகாது, ரொம்ப ஃபாஸ்டா ஒரு சில விஷயங்கள் பண்றதும் இட் இஸ் நாட் ரைட். ஸோ அந்த ஒரு இன்சைட் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இந்த டிவைன் டைமிங் பார்த்துட்டு இந்த மாதிரி கார்டு பார்க்கறதுமே எனக்கு வந்து சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டும் ஒரு டிவைன் டைமிங் தான் நினைக்கிறேன். நம்ம நினைச்ச நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்காத போது இது நம்ம ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும், சரி இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு. ஆல்சோ டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போது. யூ கோயிங் டு அப்சர்வ். டக்கு டக்குன்னு ஒரு சில விஷயத்த பண்ணாம அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ரூட் சக்கராவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சன் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வாரம் ரொம்ப தெளிந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வாரமா இருக்கும். பட் உங்க டெவில் கார்டு வந்திருக்கிறனால சொல்றேன், உங்க ரூட் சக்கராவை நல்லா கிளென்ஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப்ல ஒரு 1000 வீடியோ கொட்டி கிடக்கு. ரூட் சக்கரா மெடிடேஷன் நீங்க பண்ணாலே போதும். கைடட் மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லை அந்த ஃப்ரீக்வன்சி கேளுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கார்ட் கட்டிங் அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, நான் லிங்க் பண்றேன். நான் ஃபாலோ பண்ற ரூட் சக்கரா ஃப்ரீக்வன்சியும் கார்ட் கட்டிங் என் சேனல்ல இருக்கிற கார்ட் கட்டிங் மெடிடேஷன் கைடட் மெடிடேஷனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அவங்க நம்ம முக்கியம்தான். அதுவும் உங்க குடும்பத்திலேயே இருக்கிறவங்க தான் உங்க எனர்ஜியை வந்து பிடிச்சி சக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா? வெளியில இருக்கிறவங்க கூட பெருசா இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு வெளியில வர்றதுக்கு இந்த கார்ட் கட்டிங் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம பண்ணுங்க. ஐயோ இதை பண்ணா வந்து அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோ, நம்ம யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லை முதல்ல. ஓகே, அதே மாதிரி நைட்டு இந்த நேரம் தூங்கணும்னா இந்த நேரம் தூங்கணும். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு ரொம்ப லேட் நைட் தூங்குறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்லீப் இஸ் வெரி சேக்ரெட். கடவுள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தூக்கம். அதை வந்து கஷ்டப்பட்டு நம்ம புரிஞ்சுக்க கூடாது, நேரடியா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் இந்த வாரம் கொஞ்சம் பிலாசபிலாம் பேசுவீங்களோன்னு தோணுது. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப பிலாசபி பேசக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். உங்களை ரூட் சக்கரா மெடிடேஷன் ப்ராப்ளம் பண்ணுன்னு சொன்னதுக்கான ஒரு மெசேஜுமே அதான் தான் இருக்கும்னு எனக்கு இப்போ தோணுது. உங்க ரூட்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நிறைய சன் எனர்ஜி பயன்படுத்துங்க இந்த வாரம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க, இல்லை சூரியனுடைய ஸ்லோகம், மந்திரம், தமிழ், சான்ஸ்கிரிட், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கேளுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதா அமையும் இந்த வாரம். ரகசியங்கள் ரகசியங்களாக வைக்கப்பட வேண்டிய வாரம். ஹை பிரீஸ்டஸ் கார்டு. ரகசியங்கள் ரகசியங்களாக இருக்க தேவை. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க, ஆனா அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ற ஒருத்தங்க, அவங்களே தான். 2 பேரும் ஒரே பர்சனாலிட்டி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து அவங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஏன் உங்க வாழ்க்கையில அப்ப வந்திருக்காங்கன்னா டு டெஸ்ட் யூ. உங்க பொறுமையை டெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்களா, இல்லை உனக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்க வந்திருக்காங்களான்னு தெரியல. பட் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாங்க? பொறுமையா இருன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை வாழ்க்கையில யாரை நம்புறதுக்கு முன்னாடியும் ஒரு செகண்ட் உன்னோட பாஸ்ட்டை யோசி, ஏதோ ஒரு பேட்டர்னை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்க வராங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திருப்பி திருப்பி ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஏன் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணணும்? அவங்க என்ன சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க திருப்பி உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நான் சொல்கிறேன்ல, திருப்பி திருப்பி உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது ஃபேமிலிக்குள்ளேயே தான் உங்களுக்கு தேவையான அத்தனை எதிர்ப்பும் இருக்குது. இட்ஸ் தேர், இட்ஸ் ப்ரெசன்ட் தேர். ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அந்த டைனமிக்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படின்றத யோசிங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போய் அதை பற்றி பேசாதீங்க.
ஓகே, கொஞ்சம் கிரவுண்டடாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றி வெளியில் பேசுகிறதுக்கும் எந்த வித அவசியமும் இல்லை. ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். ரிஸ்க் இப்போ எடுக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. மற்றவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தண்ணி பற்றாமல் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியோ எனர்ஜி கிராஷ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன். ஏன்னா தூக்கம், திருப்பி திருப்பி சொல்கிறேன், தூக்கம் கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய இளநீ குடிங்க. ஓகே, கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்கின்ல ஏதாவது ரேஷஸ் மாதிரி ஏதாவது பார்க்குறீங்களா? ரொம்ப ட்ரையாக இருக்கா? ஏதோ ஒன்று ஸ்கின் ரிலேட்டட். ஸோ ப்ராப்ளி உப்பு தண்ணி, கல் உப்பு போட்டு கால்களை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வெட்னஸ்டே தர்ஸ்டே போல் ஒரு ரொம்ப பெரிய இமோஷனல் பிரேக் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அழுது ஏன் இந்த விஷயம் நடக்குது, பட் அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ அலற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் இட் இஸ் ஓகே அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்காதவர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெண்ணா கூட இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் கிடைக்கும். எந்த ஒரு இந்த மாத இறுதி டுவர்ட்ஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எந்த ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டும் வச்சுக்காதீங்க. வேண்டாம்னா வேணாம், வேணும்னா வேணும். கொஞ்சம் அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃபோன், உங்கள் லேப்டாப், உங்கள் டெஸ்க்டாப், உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜிக்கல் கிளிச் நான் பார்க்குறேன். மிக்சி, கிரைண்டர், என்னடா இது வேலை செய்யலையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிகோ. ட்ரை இண்டிகோ, நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் ரிலீஸ், டிவைன், ஷைன், நவ். ரிலீஸ், டிவைன், ஷைன், நவ். பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்ட்லையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஏஞ்சல் கார்டு எடுத்துடலாமா? என்ன மெசேஜ்ன்னு பார்த்துடலாமா? புது விதமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் உன் பக்கத்துலேயே இருக்குது. அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற. நிறைய ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கோங்க. இது வந்து உங்கள் பார்வை, இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதத்தையே மாற்றும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ப்ரௌட் ஆஃப் டுடேஸ் மெசேஜ். இந்த வாரம் சூப்பரான வாரமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்குற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப அழகான ஒரு சங்கை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ரொடெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் அதை கிரியேட் பண்ணேன்னா, ரொம்ப அழகான ஒரு உண்மையை சார்ந்த ஒரு அலைன்மெண்ட். அதாவது சில நேரம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்காது அப்படின்னு நம்மளே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது பிரபஞ்சத்தோட கையில. ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. பட் நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டுமே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல இருந்தாலும் நல்லது எது கெட்டது எதுன்றதையும் திருப்பி நம்ம மனசே நிர்ணயிக்கும். ஒரு சில விஷயம் நமக்காக தான் நடக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், இது இப்படி நடக்குது, இது எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினைப்போம். அதுதாங்க சூப்பரா செட் ஆகும். என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையிலயும் அப்படி நடந்திருக்குன்னா நான் சொல்றதுக்கு கரெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க எதுக்கு கரெக்ட் சொன்னீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். வாங்க, முதல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான, உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த கிரியேட் பண்ணும் போதே அதை யோசிச்சுதான் கிரியேட் பண்ணேன் நான். உண்மையான ஒரு அலைன்மெண்ட் நமக்கு நடக்கட்டும். நமக்கு புரியாம இருக்கலாம், பட் உண்மையான ஒரு அலைன்மெண்ட். ஆம்பிஷன், வெரி குட். உங்களுடைய வாவ், அதாவது உங்க ஆம்பிஷன், நீங்க ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்கல்ல, ஒரு விஷயம் வாழ்க்கையில செய்யணும்னு நினைப்பீங்கல்ல, அந்த விஷயத்த நீங்க நிறைய அன்போட செய்யணும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஒரு விஷயத்த செய்யாம நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும்போது அதை நீங்க ரொம்ப சீக்கிரம் சாதிச்சிருவீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன். இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் ஆசையா செய்யும் போது அது நமக்கு ஆசையா வரும். பட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு குறிக்கோள் இல்லாம சரி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பண்ணும்போது நமக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஓகே, அது நமக்கு பிடிக்காது. நம்ம மேல யாரோ ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, இப்போ முன்னாடி ஷஃபில் பண்ணி நான் எடுக்கிற கார்ட்ஸ் தான் இது. பட் நான் என்ன சொன்னேன், நான் வந்து அந்த சங்கை வந்து கிரியேட் பண்ணும் போதே நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு அலைன்மெண்ட் நடக்கணும்.
அந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது வந்து ஒரு அலைன்மெண்ட்டா இருக்கணும்னு தேவையே கிடையாது. ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்து உங்க வாழ்க்கையில உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டோன்ட் வரி. நீங்க நினைக்கிற ஏதோ ஒரு நேரத்துல நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கும். பட் நம்புங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்க எண்ணங்களை நம்புங்க. ஆல்சோ நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் சிக்ஸ் சென்ஸை ஃபாலோ பண்ணலன்னா திஸ் இஸ் த டைம். போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய நிறைய பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல கார்ட்ஸ் எப்படி வச்சிருவோம். எஸ், என்னோட நெக்ஸ்ட் டேரோ ரீடிங் கிளாஸ் மேலே ஆரம்பிக்க போகுது. இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு இந்த பேட்ச் முடிஞ்சு இன்னும் சர்டிஃபிகேட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அசஸ்மெண்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. வி ஆர் வெயிட்டிங். ஸோ மேலே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். ரைட், நிமிஷம். எஸ், வி வில் ஸ்டார்ட். உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இல்லை, இந்த 3 கார்டு எடுத்தோடனே எனக்கு ஒன்று தோணுது, அதை சொல்லிட்டு மற்ற கார்ட்ஸை ஓப்பன் பண்ணுவோம். அதாவது நீங்கள் ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கீங்க, அது அது ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. உங்கள் லட்சியம் வந்து ரொம்ப பிடிச்சு நீங்கள் பண்ணணும். மற்றவங்க சொல்லி நீங்கள் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. அது ஆசையாக நம்ம செய்ய மாட்டோம். ஆசையாக செய்யாத எந்த ஒரு விஷயமும் மனசில் நிற்காது. இது ஒரு விஷயம். இந்த கார்ட்ஸையும் அந்த கார்ட்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இல்லையோ, உங்க இன்டென்ஷன்ல ஒரு கிளாரிட்டி இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் சாதிக்கணும்னு ஆசையா இருக்கு, பட் எதுல சாதிக்கணும் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லையோ, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க நினைச்சிட்டீங்க நான் வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கணும், பட் எப்படி என்ன பண்ணா நான் அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்றத தினசரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு பார்க்கும்போது உங்க வீட்டில் இருக்கிற யாராவது உங்களோட வயசுல இத்தனூண்டு பெரியவங்க, இல்லை வாழ்க்கையில நல்ல அனுபவம் இருக்கிறவங்க, நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தவங்க கிட்ட அதை பத்தி நீங்க பேசலாம். சைலண்டா உங்களோட இன்னர் வாய்ஸ், உங்க ஆள் மனசு சொல்றத கேளுங்க. கொஞ்சம் சைலண்டா கேளுங்க. நிறைய விஷயங்கள் கச்சமுச்சன்னு நம்மளை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கா, நம்ம எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஈகோ வேற. இவங்க சொல்றதை நம்ம பண்ணணுமா, அவங்க சொல்றதான் பண்ணணுமா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். முதல்ல உங்க வாழ்க்கையில நிறைய பாஸ்ட் இமோஷன்ஸ், கடந்த கால இமோஷன்ஸ் அப்படியே போன வாரமும் இந்த வாரமும் கொந்தளிச்சுக்கிட்டு பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை அப்படியே தள்ளி வைங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களுக்கு சரியான டிவைன் கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நல்ல வழிகாட்டுதல் பாதுகாப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்றத நீங்க நம்பணும். மூணாவது, உங்க ஆள் மனசு சொல்றத கேட்கணும். இந்த மூணுமே சேமா நடக்கும்போது தான் ஒரு அவேக்கனிங் கிடைக்கும். அந்த அவேக்கனிங், அந்த தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது தான் ஒரு புது வெர்ஷன், நீங்க யாரு, வாட் ஆர் யூ மேட் ஃபார் அப்படின்ற ஒரு புது வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வாரம் முழுக்க உங்க மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பியூரிஃபை பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனா தான் நான் பாக்குறேன். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கு. ஓகே, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி, ப்ராப்ளி டஃபா ஏதோ பேசிட்டாங்க, இல்லை உண்மைதான் உங்களுக்கு தெரியும், பட் அதை வந்து அவ்வளோ அடிச்சு சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்களா அவங்க உங்களை ஹர்ட் பண்ணாங்களான்னு தெரியல, பட் வாட்ச் யுவர் டோன். நீங்க ஒரு சில விஷயங்களை எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணுங்க. நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம், இல்ல எல்லா நேரமும் சரியா தான் இருக்கு, எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சுதான் சொல்றீங்க, பட் அது வந்து சரியா வெளியில போய் சேர மாட்டேங்குது. பிகாஸ் நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் டோன் யூஸ் பண்றீங்களா இருக்கும். ஆல்சோ உங்க க்ரௌன் சக்ராவை செக் பண்ணுங்க. க்ரௌன் சக்ரால இருந்து நம்ம உச்சியில இருந்து ஒரு துணோண்டு துளி மேல இருக்கிறது, உச்சியை தொட வேண்டாம், கொஞ்சம் துளி மேல, அதை கிளென்ஸ் பண்ணுங்க. சவுண்ட் ஹீலிங் பண்ணலாம். அது நம்ம யூடியூப்லயே நிறைய வீடியோஸ்ல இருக்கு. நான் முடிஞ்சா நான் யூஸ் பண்றதை நான் டேக் பண்ணி விடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. ஸோ அதை பயன்படுத்தி பாருங்க. அந்த சவுண்ட் ஹீலிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் மன்னிக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்றத யோசிச்சு அதை விட்டுட்டு ஒருத்தங்களை நீங்க இந்த வாரம் மன்னிக்கணும்னா யாரை மன்னிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் வேண்டாத உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க.
நீங்க யாரையாவது இந்த வாரம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். டோன்ட் கண்ட்ரோல் எனிபடி. அண்ட் ஆல்சோ உங்க பார்ட்னர், ஓகே, அது உங்க ஒர்க்ல இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கலாம், உங்க பார்ட்னர் கிட்ட ஏதோ ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த வாரமே போய் பேசி அதை எதுவும் பண்ணாம பொறுமையா என்ன நடக்குது, ஏன் அவங்க கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்க வேண்டிய வாரம். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ண வேண்டிய வாரம். சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம், பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லலை, பட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அவங்களோட உண்மையான ஃபீலிங் என்ன, எதுவுமே நடக்காம இருக்கலாம், இல்லை எல்லாமே நடக்கலாம். ஸோ பொறுமையா கேளுங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது. பட் மேக்சிமம் இந்த வாரம் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும், ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு ப்ராமிஸும் இந்த வாரம் பண்ணாதீங்க. முடியுமோ முடியாது பார்க்கலாம். அப்படி பை டைம் ஆற போடுங்க, எதையும் பண்ணிடலாம் இந்த வாரம், நான் உனக்கு பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்றேன், அந்த மாதிரி ப்ராமிசஸை பண்ணாதீங்க. சில நேரம் அந்த ப்ராமிசஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்ட் ஆல்சோ நிறைய உங்கள் த்ரோட் சக்கரை கூட ஹம் மந்த்ராவை கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அது கொஞ்சம் அந்த த்ரோட் சக்கராவில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணும், எஸ்பெஷலி உறவுகளில். அண்ட் ஆல்சோ டைஜஷன் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய தண்ணி குடிங்க, கொஞ்சம் ஜீரக தண்ணி கூட குடிச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிளாஷ் இல்லை கேஷ் இன்ஃப்ளோ, பண வரவு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் மார்ச் 28, 29 இந்த மாதிரி நாட்களில் வந்து ஏதோ முக்கியமாக ப்ராப்ளி அந்த டைம் தான் அமாவாசை வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பண்ணிப்பீங்க, இல்லை வெளியில் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் மனசில் ரொம்ப நாள் இருந்த கன்ஃபியூஷனை எப்படி அதை பிரேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே கூட நீங்கள் வருவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வாரத்திலிருந்து ஒரு 40 நாள் இல்லை ஒரு 50 நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்த விட்டுறலாம். நீங்கள் இந்த வாரத்துலேருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு தோணுது. உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது, அந்த அலைன்மெண்ட் ஆஃப் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஒரு 50 நாளைக்கு நான் சர்க்கரையே தொட மாட்டேன், இல்லை காஃபி குடிக்க மாட்டேன், இல்லை டீ குடிக்க மாட்டேன், இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை உப்பு இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன், ஏதோ ஒன்று. இல்லை நான் வந்து ஃபோனை வந்து 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், கேக் சாப்பிட மாட்டேன், இல்லை சாக்லேட் சாப்பிட மாட்டேன், ஏதோ ஒன்று. ஒரு 50 நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுங்களேன். அது ஏதோ ஒரு கார்மிக் கிளியரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு தோணுது. நம்பிக்கை இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நிறைய ஒயிட்ஸ் இந்த வாரம் யூஸ் பண்ணுங்கள், வெள்ளை நிறம் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைன், பிரைட், அட்ராக்ட், ஃப்ளோ. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் டைப் பண்ணுங்கள், ஸோ தட் பார்க்குறவங்க வந்து இன்னும் பயன்படுத்துவாங்க ஈஸியாக. அலைன், பிரைட், அட்ராக்ட், ஃப்ளோ யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஸ்க்ரீன் சேவரில் வந்து ரெயின்போ கூட வச்சு பாருங்களேன். உங்கள் ஃபோன் வால்பேப்பர் இல்லை உங்கள் டெஸ்க்டாப், லேப்டாப், ஐபேட், ஸ்லேட் எதுனாலும் ஏதோ ஒரு கேஜெட்டில் வந்து ரெயின்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் ரொம்ப அழகான வாரமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ரீடிங் இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு அனுப்புவீங்க, அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். பட் ஜென்ரலாக இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ நோ வாட் டு டூ, ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை லைஃப். இந்த வாக்கியத்தை மட்டும் மறந்துடாதீங்க. காலையில் எழுந்தோன்னே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோங்க, whenever you find time சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் தட் ரிமைண்ட்ஸ் மீ, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுக்க மறந்துட்டோம். நான் வேற பை சொல்லிட்டேன், எவ்வளோ பேர் கட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஓமேகாட். சரி, அந்த எனர்ஜிஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி உங்களுக்காக ஒரு ஏஞ்சல் கார்டையும் நான் எடுத்துடுறேன். வாவ். டு மேக் யுவர் டெசிஷன் ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல உன் மனசு இன்னர் வாய்ஸ் சொல்றத கேளு. ஏன்னா அதுதான் உன்னோட டிவைன் பர்பஸ். உன்னோட ஆழ் மனசு சொல்றது தான் உனக்கு டிவைன் பர்பஸ். அண்ட் இதுதான் உன்னை வந்து இன்னும் பத்திரமா பார்த்துக்கும். இட் வில் நாட் டேக் யூ அவே ஃப்ரம் யுவர் லைஃப் பர்பஸ். மற்றவங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம சந்தேகம்னு போய் நின்னா ஒரு 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க.
பட் எதுவுமே உங்க ஆள் மனசு சொல்ற அளவுக்கு கிளியரா இருக்காது. முதல்ல அதை பழகிக்கோ. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு கார்மிக் கிளியரன்ஸ், அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா தெரியல. நானும் வந்து அப்படியே ஐம் சர்ப்ரைஸ்ட், ஐம் லிட்ரலி சர்ப்ரைஸ்ட். செம்ம இல்லை டேரோ ரீடிங். ஏன்னா நான் ஒரு கார்மிக் சைக்கிளில் அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆள் மனசு சொல்கிறத கேளு. பியூட்டிஃபுல். நீங்கள் செய்யுங்க, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நான் ட்ரை பண்ணனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.